الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال موسى إن تكفروا أنتم ومن في الأرض جميعا فإن الله لغني حميد وقال موسى عليه الصلاة والسلام அவர்கள் கூறினார்கள் இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்லி ஜமீஆ நீங்களும் இந்த பூமியில் உள்ள அனைவர்களும் மறுத்தாலும் அந்த அல்லாஹுவை நீங்கள் மறுத்தாலும் ஃபஇன்னல்லாஹ லகனியுன் ஹமீத் நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவன், அவன் புகழுக்கு உரியவன். 14வது அத்தியாயத்துடைய 8வது இந்த வசனத்திலே பனி இஸ்ரவேலருக்கு செய்த அந்த அருக்குடைகளை எல்லாம் இதற்கு முந்தைய வசனங்களில் அல்லாஹ் நினைவுறுத்தி, உங்களுக்கு செய்த அருக்குடைகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி அந்த அருக்குடைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன. நன்றி செலுத்தியவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அந்த அளவிற்கு உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கின்றேன், அருக்குடைகளை வாரி வழங்கி இருக்கின்றேன். அதே நேரத்திலே ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்லி, நீங்கள் அந்த இறைவனுக்கு நன்றி கொண்டவர்களாக, நன்றி இல்லாதவர்களாக அந்த இறைவனை நீங்கள் மறுத்தாலும், நீங்கள் மட்டுமல்ல வமன் ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த பூமியில் இருக்கின்ற அகிலத்தில் இருக்கின்ற அனைவர்களுமே அந்த இறைவனை மறுத்து விட்டாலும் சரி, அனைவர்களுமே என்ன செய்கின்றார்கள், இறைவனுக்கு மாறு செய்கின்றார்கள். அப்படி மாறு செய்தாலும் ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத், அவன் எந்த தேவையும் இல்லை, அவன் புகழுக்குரியவன். அவன் யார்? புகழுக்கு உரியவன். அவனுக்கு உங்களிடமிருந்து எந்த தேவையும் கிடையாது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே மிக ஆணித்தரமாக வலியுறுத்துகின்றான். நாம நினைக்கின்றோம் அல்லாஹ் எனக்கு ரொம்ப சோதனை தருகின்றான், அல்லாஹ் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கின்றான், நாம தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம். இதுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. உங்களுக்கு செய்த அருக்குடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால், அந்த அருக்குடைகளுக்கு ஒரு கவிஞர் பாடினார், 1000 ஆண்டுகள் தலைகீழ் நின்று வணங்கினாலும் உங்களுக்கு செய்த அருக்குடைக்கு நீங்கள் நன்றி செலுத்தியவராக ஆக முடியாது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பேசுகின்ற நாவு இருக்கின்றதே, இந்த நாக்குல ஒரு சின்ன நரம்பை பிடிச்சி இழுத்துட்டா சோழி முடிஞ்சு அன்னையோட அவருடைய அகங்காரம், ஆணவம், திமிரு எல்லாம் அடங்கி விடுகின்றது. ஒரு செகண்ட். இது எவ்வளவு நேரமாகும் இறைவனுக்கு? அப்ப ஆகினால் நீங்கள் உலகத்துல எத்தனையோ நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய அருக்குடையை நீங்கள் நினைத்து பார்த்தால், உங்களுடைய பார்வையில் உள்ள அருக்குடை, உங்களுடைய செவியில் உள்ள அருக்குடை, உங்களுடைய நாசியில் உள்ள அருக்குடை, உங்களுடைய நாவில் உள்ள அருக்குடை, உங்களுடைய கைகால் இயங்கக்கூடிய உங்களுடைய நரம்புகளில் உண்டான இரத்த நாணங்களில் ஓடக்கூடிய அந்த அருக்குடைகள், இவைகள் எல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்தால் நீங்க நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள். சாதாரணமாக ஒரு மனிதன் உதவி செய்து விட்டால் அந்த உதவியை அவன் என்ன செய்ய, உதவி செய்தவன் நினைத்து கொண்டே இருக்கின்றான். என்றைக்காவது ஒரு நாள் அவனை சந்திக்கும் பொழுது அவனை அசால்ட்டாக பார்த்து கடந்து விட்டால் நினைக்கின்றோம், அன்னைக்குன்னா இவன் கஷ்டப்படும் போது நாம தான் அவனுக்கு உதவி செய்தோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்கின்றான், நினைச்சு பார்க்க அப்படியே கஷ்டம், நான் எதையும் நினைக்காமல் அவன் வாடு கடந்து செல்கின்றானே என்றெல்லாம் நாம் பேசுகின்றோம். ஒரு சிறிய உதவி செய்திருக்கு. ஆனால் அல்லாஹுடைய உதவி மிக பயங்கரமானது, அதிகமானது, அதுக்கு எண்ணில் அடங்காதது. அந்த அளவிற்கு என்ன செய்கின்றான், உதவி செய்து அருக்குடையில் செய்து இந்த மனிதர் சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இப்படி எல்லாம் நீங்க அனுபவிப்பதனால் உங்களுக்குத்தான் நன்மை. தலீலம்மா தஷ்குரும், கொஞ்சம் நன்றி உள்ள மக்களாக நீங்க இந்த உலகத்திலே வாழுங்கள். ஆனால் நீங்கள் நன்றி செய்யுங்கள் என்பதற்கு எனக்கு எந்த நன்மையும் கிடையாது. அது உங்களுக்கு தான் நன்மையும், அது உங்களுக்கு தான் பயனுள்ளதாக இருக்குமே தவிர எனக்கு எந்த பயனும் கிடையாது. நான் நினைத்தால் உங்களை அனைவரும் என்ன செய்வேன், அழித்து அடுத்த செகண்டே இன்னொரு படைப்பை நான் கொண்டு வருவேன். அந்த படைப்பு உங்களை விட என்னை அதிகமாக வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வானவர்கள் இருக்கின்றார்கள். வானவர்கள் அவருக்கு என்ன தேவை இருக்கின்றது? ஒரு தேவையும் இல்லை. ஆனால் அந்த இறைவனை துதிபாடிக்கொண்டு வணங்கிக் கொண்டு அவனை தஸ்மீ செய்து கொண்டு இருக்கின்ற மாணவர்களை எத்தனை பேர்களை அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், படைத்து வைத்திருக்கின்றான். ஆகினால் அதை போன்று இந்த உலகத்திற்கின்ற எல்லா பொருளும் இறைவனை துதிபாடி கொண்டிருக்கின்றது.
இந்த உலகத்தில் இருக்கின்ற அலம் தர அன்னல்லாஹு யுஸப்பிஹு லஹு மன் ஃபீஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த பூமியில் இருக்கின்ற வானம், பூமி, கடல், திடல், அவைகளில் இருக்கின்ற ஜீவராசிகள், இன்னும் உயிரற்ற பொருள்கள் அத்தனையும் அந்த இறைவனை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றது, அந்த இறைவனை துதிபாடி கொண்டிருக்கின்றது. ஆகினால் நீங்க உங்களுக்கு அறிவை கொஞ்சம் கொடுத்ததனால் அந்த அறிவிலே ஒரு 5% கூட உங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தவில்லை. 5% தான் நீங்கள் சதவீதம் தான் நீங்கள் அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டிருக்க. அந்த அறிவிலே இவ்வளவு பெரிய ஆணவம் என்று சொன்னால் இறைவன் நினைத்தால் உங்களை என்ன செய்வான், ஒரு செகண்ட் அழிச்சிருவான். ஆகையினால் வயன் தக்ஃபுரு ஃபில் அர்லி வமன் ஃபில் அர்லி ஜமியா, இந்த பூமியில் இருக்கின்ற அனைவர்களுமே இறைவனை மறுத்தாலும் அவனுக்கு எந்த குறையும் ஏற்பட்டு விடாது, அவன் புகழுக்குரியவன் அப்படின்னு சொல்றான். ஒரு உதாரணத்துக்கு ஹஜ் சம்பந்தமா அல்லாஹ் சொல்லி வரும் பொழுது ஃபமனிஸ்ததா மின்கும், உங்கள் யார் சக்தி பெறுகின்றார்களோ அவர்கள் என்ன செய்யுங்கள், ஹஜ் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஹஜ் யாருக்கு கடமை, வசதி உள்ளவர்களுக்கு, பண வசதி உள்ளவங்களுக்கு. அந்த பண வசதி இருப்பதன் காரணமாக அவனுக்கு கொஞ்சம் ஆணவம் இருக்கலாம், அவனுக்கு கொஞ்சம் திமிரு இருக்கலாம். அது ஏன்னா அவனுக்கு அவனுடைய பண வசதி இருக்கின்றதுங்கிறதுக்காக வேண்டி அது இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி முடிக்கின்றான் என்று சொன்னால், வைன் தக்ஃபுரு, நீங்கள் ஹஜ் செய்யவில்லை என்றால் ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், உலகத்தார்களை விட்டும் அவன் தேவையற்றவன். நீங்க அங்க ஹஜ் செய்வதனால் அவனுக்கு ஒன்றும் ஆகப் போவதில்லை, அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை. உங்களுக்கு கொடுத்த அந்த அருக்குடை இலைக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, ஹஜ் செய்யுங்க என்று நாம் சொல்கின்றோம். ஆகையினால் அல்லாஹ் இந்த உலகத்திலே செல்வத்தை கொடுத்தாலும் சரி, கல்வியை கொடுத்தாலும் சரி, பதவிகளை கொடுத்தாலும் சரி, அவைகளை அவன் பறித்து கொண்டாலும் சரி, அவனுடைய அதிகாரத்திற்கு எந்த கூடுதலும் குறைச்சலும் வரப்போவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லும் பொழுது 5033வது செய்தியாக சொன்னார்கள். 5033வது செய்தியாக சொன்னார்கள் என்னவென்றால், இது ஏற்கனவே நாம் இந்த ஹதீஸை படித்திருக்கின்றோமா, நக்ஸஅலிக மின் முல்கி ஷையா, நீங்கள் ஒட்டுமொத்த அனைவர்களும் இறைவனை வணங்கினாலும் சரி, அல்லது ஒட்டுமொத்த மனித ஜின் இனம் அனைவர்களுமே இறைவனை நீங்கள் மறுத்தாலும் சரி, நக்ஸஅலிக மின் முல்கி ஷையா, என்னுடைய அதிகாரத்தில் எந்த குறைவும் வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகையினால் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள், நேரங்களை நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக, நற்செயலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு